ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. இது ப்ரெட் வச்சு தான் செய்ய போகிறேன். இதுக்காக ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட்டை குட்டியாக இது போல் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் க்யூபாக அழகாக ஒரே ஷேப்லேயே கட் பண்ண எல்லா ப்ரெட் ஸ்லைஸஸையும் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிட்டேன். இப்போ ஸ்டவ்வுக்கு வருவோம். ஸ்டவ்வை நல்ல பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே தீயை குறைச்சிடுங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. இந்த டைம் லோ ஃப்ளேம்லேயே ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் நம்ம 2 சைடும் கோல்டன் கலரில் வர மாதிரி டாஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணணும். இதில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கலை. இந்த பேனோட ஹீட்லேயே தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அடிக்கடி கரண்டி போட வேண்டாம். அடிக்கடி கரண்டி போட்டு கிண்ணோம் அப்படின்னா அது ப்ரெட் எல்லாம் வந்து சாஃப்டாக இருக்கிறது அப்படியே உதிர்ந்துடும். பேனை டாஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ தான் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் ஈவனாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா ப்ரெட் ஸ்லைசஸும் நல்லா முறுன்னு இருக்கும் இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டு பார்க்கும்போது. இப்போ கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். கேரமல் ரெடி பண்ணுறதுக்காக பேனில் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நமக்கு பாகு ரெடியாகும். அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் அட்ராக்ஷனாக சூப்பராக ரெடியாகும். எல்லாம் ஈவனாக வர்றதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் எல்லாம் கரையிறதுக்காக. இப்போது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் எந்த கட்டிகளும் இல்லை. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டரையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர், நம்மளோட கேரமல் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு திக்காக ஒரு சாஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். நல்லா கிடச்சிடுச்சு பாருங்கள், ப்ரௌனிஷாக சூப்பராக. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் இதில் கொட்டி கரெக்டாக ஈவனாக எல்லாத்துலேயும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டு எல்லா ப்ரெட் ஸ்லைசஸ் மேலேயும் இது கோட் ஆகிடும். கோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு சூடாக இருக்கும். சூடாக இருக்கும்போது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே இது சூடு ஆறுறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனிஷாக சூப்பராக கேரமல் கலரில் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒவ்வொன்றுத்தையும் உங்களால் ஈஸியாக உடைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒன்றா எடுத்து தனித்தனியாக வச்சு சர்வ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக முறுன்னு நல்லா கேரமல் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே சூப்பராக முறுன்னு க்ரன்ச்சியாக இருக்க இந்த ப்ரெட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.